धन से सेवा की, तन मन से सेवा की, निर्धन की सेवा की। बेटी को बचाएं, हो बेटी को पढ़ाएं, स्वच्छ भारत करके दिखाएं, हर दिल की रखी बात है, ये तो बस शुरुआत है, ये तो बस शुरुआत है। भ्रष्टाचार बंद कराया, मुद्रा बैंक से रोजगार बढ़ाया, अब उन्नति के उजियारे से अंधियारे की मौत है, अंधियारे की मौत है। ये तो बस शुरुआत है, अरे ये तो बस शुरुआत है। இந்தியாவின் நடுத்தர வகுப்பினருக்கு எளிதான வாழ்க்கை, கண்ணியமான வாழ்க்கை தரத்திற்கான அளவுகோல் குழாய் நீர், சமையல் எரிபொருள், சுகாதாரம், மின்சாரம் மற்றும் இணையம் போன்ற அடிப்படை வசதிகளுடன் கூடிய வீட்டை சொந்தமாக வைத்திருப்பது, காப்பீடு, வரி சலுகைகள் மற்றும் பொது பயன்பாடுகளை எளிதாக அணுகுவதன் மூலம் நிதி பாதுகாப்பை வழங்குவதாகும். 2014ஆம் ஆண்டு முதல் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு ஒவ்வொரு இந்தியரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அயராது உழைத்து வருகிறது. அனைத்து இந்தியர்களுக்கும் கண்ணியமான வாழ்க்கையை வழங்குவதற்கான முயற்சியில் மோடி அரசு சொந்த வீடு வாங்கும் அவர்களின் கனவை நனவாக்கியுள்ளது. மோடி அரசாங்கம் தனது நலத்திட்டங்கள் மூலம் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளிலும் உள்ள குடிமக்களுக்கு வங்கி, எல்பிஜி இணைப்புகள், சுகாதாரம், மின்சாரம், குழாய் நீர், மலிவு விலை சுகாதாரம் மற்றும் தரமான கல்வி போன்ற அடிப்படை வசதிகளை அணுகுவதை உறுதி செய்துள்ளது. வட்டி விகிதங்களில் குறைப்பு மற்றும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மோடி அரசாங்கத்தின் கடன் இணைக்கப்பட்ட மானிய திட்டம் ஆகியவை மக்கள் தங்கள் முதல் வீட்டை வாங்க உதவியுள்ளன. இதனுடன் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையை இயற்றப்பட்டது போன்ற நடவடிக்கைகள் மூலம் ஒழுங்குமுறை கூட்டமைப்பை வலுப்படுத்துவது, வீடு வாங்குபவர்களின் உரிமைகளை நிலைநிறுத்தும் ஒரு சட்ட கட்டமைப்பால் குடிமக்களின் வாழ்நாள் வருவாய் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்துள்ளது. ஸ்வாமித்னா திட்டம் என்பது கிராமப்புற மக்களின் வசிக்கும் பகுதிகளில் சொத்தின் தெளிவான உரிமையை நிறுவுவதற்கான ஒரு சீர்திருத்த நடவடிக்கையாகும். இது ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிலப்பகுதிகளை வரைபடமாக்குவதையும் கிராம வீட்டு உரிமையாளர்களுக்கு சட்டப்பூர்வமான உரிமை அட்டைகளை வழங்குவதன் மூலம் உரிமைகளின் பதிவை வழங்குவதையும் உள்ளடக்கியது. சிறிய பரிவர்த்தனைகளுக்கு கூட டிஜிட்டல் கொடுப்பனவுகள் செய்யப்படுகின்றன. கிட்டத்தட்ட 50% சிறிய அல்லது நுண் கொடுப்பனவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. குறைந்த வரி விதிப்பு மற்றும் மலிவு கடன் விகிதங்கள் நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு மிகப்பெரிய சேமிப்பிற்கு வழிவகுத்தன. மேலும் அவர்களின் செலவழிப்பு வருமானத்தை விரிவுபடுத்தின. வருமான வரி விலக்குகள் மற்றும் நேரடி வரி சீர்திருத்தங்களில் நேர்மையான மாற்றங்கள் அவர்களின் வரிச்சுமையை குறைத்து நடுத்தர வர்க்கத்தினருக்கு வரித்தாக்கல் செய்வதை எளிதாக்கியுள்ளன. சரக்கு மற்றும் சேவை வரி நுகர்வோரின் பரந்த அளவிலான அன்றாட செலவுகளில் சரிவுக்கு வழிவகுத்தது. தற்போது 6வது ஆண்டில் உள்ள
சாமானியர்களுக்கான விமான பயண திட்டம் விமான பயணத்தை மலிவு மற்றும் சாமானிய மக்களுக்கு வசதியாக மாற்றியுள்ளது. இது பல அடுக்கு 2 மற்றும் அடுக்கு 3 நகரங்களுக்கு விமான இணைப்பை வழங்கியுள்ளது மற்றும் விமான பயணம் அனைவருக்கும் அணுகக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்துள்ளது. 2014ஆம் ஆண்டு முதல் நாட்டில் செயல்படும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது. நகர்ப்புற குடிமக்களின் போக்குவரத்தையும் தினசரி பயணத்தையும் எளிதாக்க பல நகரங்களில் சாதனை எண்ணிக்கையிலான மெட்ரோ ரயில் திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளன. குடிமக்கள் இப்போது தனியார் வாகனங்களில் இருந்து பொது போக்குவரத்திற்கு மாறி வசதியில் சமரசம் செய்யாமல் கணிசமான சேமிப்பை செய்கிறார்கள். இந்தியாவில் விரிவடையும் டிஜிட்டல் கட்டண புரட்சி உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளது. மார்ச் 2025ஆம் ஆண்டில் தோராயமாக ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகத்தில் 24.77 லட்சம் ரூபாய் கோடி மதிப்புள்ள 1830.151 கோடி யுபிஐ பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டன. யுபிஐ அமைப்பு இப்போது கிட்டத்தட்ட 460 மில்லியன் தனிநபர்களாலும் 65 மில்லியன் வணிகர்களாலும் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றம் மற்றும் இணைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் 5G 22 மாதங்களில் நாட்டின் 99.6% மாவட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது வேகமான திட்ட நிகழ்வில் ஒன்றாகும். இது தொழில்நுட்பத்துடன் இந்தியாவிற்கு மிகப்பெரிய சாத்தியக்கூறுகளை திறக்கிறது மற்றும் விவசாயம், சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து, ஸ்மார்ட் நகரங்கள், தொழில், 4.0 நிதி உள்ளடக்கம் போன்ற முக்கியமான பகுதிகளில் மாற்றத்தை கொண்டுவர வழிவகுக்கிறது. கடந்த 11 ஆண்டுகளில் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் அரசாங்கம் தனது குடிமக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தியுள்ளது. அனைத்து இந்தியர்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதற்கான இந்த உந்துதல் அனைவரின் ஆதரவு, அனைவரின் வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை, அனைவரின் முயற்சி என்ற பிரதமரின் பெரிய தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப உள்ளது. அனைவருக்கும் மலிவு கட்டணத்தில் எளிதில் கிடைக்கக்கூடிய மருத்துவம். கடந்த 11 ஆண்டுகளாக நரேந்திர மோடி அரசின் முக்கிய கவனம் செலுத்தும் பகுதியாக சுகாதாரமும் நல்வாழ்வும் இருந்து வருகிறது. உலகளாவிய தொற்று நோயிலிருந்து இந்தியா வெற்றி பெறுவதற்கு இதுவே முக்கிய காரணமாகும். 220 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசிகளை வழங்குவதன் மூலமும் தேவைப்படும் நேரத்தில் உலகிற்கு கணிசமான எண்ணிக்கையிலான தடுப்பூசிகளை ஏற்றுமதி செய்வதன் மூலமும் இது அமைந்துள்ளது. அரசிற்கு முன்னுரிமையாக இருக்கும் அணுகக்கூடிய மற்றும் மலிவு கட்டணத்தில் தரமான சுகாதார பராமரிப்பு இந்திய குடிமக்களுக்கு ஒரு யதார்த்தமாக மாறியுள்ளது. முன்னதாக மருத்துவ செலவுகள் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு கடுமையான பொருளாதார சுமையாக இருந்தன. மேலும் அவை பெரும்பாலும் கடன் பொறிகளில் சிக்க வழிவகுத்தன. 2018ஆம் ஆண்டில் மோடி அரசு உலகின் மிகப்பெரிய சுகாதார உறுதித் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தை தொடங்கியது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 55 கோடி பயனாளிகளுக்கு இந்த சுமையிலிருந்து நிரந்தர நிவாரணம் கிடைத்தது. மேலும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் டிஜிட்டல் முறையில் இணைக்கப்பட்ட சுகாதார பாதுகாப்பு சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கும் தொலைநோக்கு பார்வையை உணர்ந்து வருகிறது. தனிநபர்களின் 54 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார பதிவுகள் அவர்களின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. டிஜிட்டல் முறையில் கிடைக்கக்கூடிய சுகாதார பதிவுகள் ஏபிஹெச்ஏ வைத்திருப்பவர்கள் ஏபிடிஎம் நெட்வொர்க் முழுவதும் காகிதமில்லா சுகாதார சேவைகளை பெற உதவும். அரசாங்கத்தின் தொலை மருத்துவ திட்டம் சஞ்சீவனி நாட்டின் சுகாதாரத்துறையில் ஒரு புரட்சியை கொண்டு வருகிறது. இதன் மூலம்
37.15 கோடிக்கும் மேற்பட்ட பயனாளிகள் தங்கள் வீட்டு வாசலில் தரமான சுகாதார பராமரிப்பை அணுக முடிந்தது. இதனால் சிறப்பு மருத்துவ சேவையை வழங்குவதில் நகர்ப்புற கிராமப்புற தடையை தணித்தது. கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களிலும் அமைந்துள்ள 16,000 மலிவு விலை மக்கள் மருந்தகங்கள் அனைவருக்கும் மலிவு விலையில் தரமான பொதுவான மருந்துகளை வழங்குகின்றன. தடுப்பூசி மூலம் தடுக்கக்கூடிய நோய்களால் பாதிக்கப்படுவதை தவிர்ப்பதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளது. இது சம்பந்தமாக இந்திரதனுஷ் திட்டத்தின் பல்வேறு கட்டங்களின் கீழ் 5.46 கோடி குழந்தைகள் மற்றும் 1.3 கோடி கர்ப்பிணி பெண்களுக்கு 12 நோய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட அரசு முயற்சியின் காரணமாக நாட்டில் தாய்மார்கள் இறப்பு விகிதம் 2014ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டில் 1.30 இருந்து 2020இல் 80 கணிசமாக குறைந்துள்ளது. மருத்துவ கல்வியில் மோடி அரசு ஒரு முக்கியமான திருப்பத்தை கொண்டு வந்துள்ளது. சில அரசு கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அதிக கட்டணம் மற்றும் இடஒதுக்கீட்டில் நடைபெறும் ஊழல் ஆகியவை மருத்துவ கல்விக்கான வாய்ப்புகளை கடுமையாக மட்டுப்படுத்தின. கடந்த 11 ஆண்டுகளில் மோடி அரசு பல மாநிலங்களில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளையும் அதிக எண்ணிக்கையிலான புதிய மருத்துவக் கல்லூரிகளையும் அங்கீகரித்துள்ளது. இவற்றில் அசாமில் வடகிழக்கில் முதலில் நிறுவப்பட்ட முதல் எய்ம்ஸ் மருத்துவமனையும் அடங்கும். மேலும் இந்திய மருத்துவ கவுன்சிலை தேசிய மருத்துவ ஆணையமாக மாற்றுவதற்கான அரசின் துணிச்சலான முடிவு மருத்துவக் கல்வியில் ஊழலை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. புதிய இந்தியாவில் எளிய பின்னணியைச் சேர்ந்த திறமையான மாணவர்களும் மருத்துவராக வேண்டும் என்ற தங்கள் கனவை நிறைவேற்ற முடியும். கோவிட்-19 தொற்று நோய்க்கு இந்தியாவின் விரைவான மற்றும் பயனுள்ள எதிர்வினை உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலமும், அதுவும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தடுப்பூசிகளை பயன்படுத்துவதன் மூலமும் வெற்றி பெற்றுள்ளது. தடுப்பூசி இயக்கங்கள் தொடங்குவதற்காக குடிமக்கள் பல தசாப்தங்களாக காத்திருக்க வேண்டியிருந்த கடந்த காலத்தில் இருந்து ஒரு மைல்கல்லாக மாற்றமாக பிரதமர் மோடி தலைமையிலான அரசு 2 ஆண்டுகள் என்று குறுகிய காலத்தில் 2.2 பில்லியனுக்கும் அதிகமான கோவிட் தடுப்பூசிகளை வழங்குவதை உறுதி செய்தது. கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியா சுகாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. சுகாதாரத்தில் முதலீடு செய்யும் அரசு அதன் மக்களில் முதலீடு செய்கிறது. இதனால் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உண்மையிலேயே மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் அரசாக இருந்து வருகிறது. நாடு முதன்மையானது. வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு. கடந்த 11 ஆண்டுகளில் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விளைவுகளை மையமாக கொண்ட வளர்ச்சியை மையமாக கொண்ட மற்றும் அரசின் அனைவரின் ஆதரவு, அனைவரின் வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை, அனைவரின் முயற்சி என்ற தொலைநோக்கு பார்வையுடன் இணைந்த ஒரு துடிப்பான மற்றும் மாற்றத்தக்க வெளியுறவு கொள்கையை வடிவமைத்து செயல்படுத்தியுள்ளது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் முதன்மை கவனம் அண்டை நாடுகளில் முதலில் கொள்கையின் கீழ் அதன் உடனடி அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக உள்ளது. இது புத்துயிர் பெற்ற கிழக்கு நோக்கிய நடவடிக்கை, மேற்கு குறித்த சிந்தனை மற்றும் மத்திய ஆசியாவை இணைத்தல் கொள்கைகளால் மேலும் வலுப்படுத்தப்படுகிறது. இது இந்தியாவின் விரிவாக்கப்பட்ட அண்டை நாடுகளுடன் ஈடுபாட்டை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பிராந்தியத்தில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி என்ற அரசாங்கத்தின் தொலைநோக்கு இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதும் விதிகள் அடிப்படையிலான ஒழுங்கை ஊக்குவிக்க ஒத்த எண்ணம் கொண்ட கூட்டாளர்களுடன்
உறவுகளை வலுப்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சூரிய கூட்டணி, பேரிடர் எதிர்ப்பு உள்கட்டமைப்புக்கான கூட்டணி, சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை மற்றும் சர்வதேச பெரும் பூனை கூட்டணி போன்ற புதிய முயற்சிகள் உலகத்துடனான நமது பலதரப்பு உறவுகளை வலுப்படுத்தியுள்ளன. உலகெங்கிலும் இந்தியாவின் உலகளாவிய தடத்தை விரிவுபடுத்துவதற்கான அரசின் இலக்கை கருத்தில் கொண்டு தூதரகங்கள், துணை தூதரகங்கள் மற்றும் பிரதிநிதி அலுவலகங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முன்னுரிமை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 1 தேதி அன்று இந்தியா G20 தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. இந்தியாவின் தலைமைகளை பதவிக்கான கருப்பொருளான வசுதைவ குடும்பகம் அல்லது ஒரு பூமி, ஒரு குடும்பம், ஒரு எதிர்காலம் என்பது பரவலாக பாராட்டப்பட்ட ஒரு தனித்துவமான இந்திய கருத்தாகும். 60 நகரங்களில் நடைபெற்ற 200க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் G20 நிகழ்வுக்கு முன்னோடியில்லாத சூழ்நிலையை உருவாக்கியது. இதன் விளைவாக இந்தியாவின் G20 தலைமை பதவி உண்மையிலேயே மக்களை மையமாக கொண்டது மற்றும் ஒரு தேசிய முயற்சியாக வெளிப்பட்டது. மின் ஆளுமை கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் இந்தியாவின் தூதரக நடவடிக்கைகள் உலகளவில் வேகமான, மிகவும் வெளிப்படையான மற்றும் பயனர் நட்புடன் செய்யப்பட்டுள்ளன. வெளிநாடுகளில் உள்ள இந்திய தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க சமூக பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், மாணவர்கள், நிபுணர்களின் பரஸ்பர இயக்கத்தை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் மற்றும் சட்டவிரோத இடம்பெயர்வை தடுக்க பல நாடுகளுடன் ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. மனிதாபிமான நெருக்கடிகளின் போது முதலில் களம் இறங்குபவராக இந்தியா தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. மனிதாபிமான நெருக்கடிகளின் போது முயற்சிகளை ஒருங்கிணைக்க வெளியுறவு அமைச்சகத்தில் ஒரு சிறப்பு பிரிவாக விரைவான பதிலளிப்பு செல் அமைப்பது பேரிடர் நெறிமுறைகளை மேலும் மின்தன்மை கொண்டதாக மாற்றியுள்ளது. கடந்த 11 ஆண்டுகளில் ஆபரேஷன் தோஸ்த், ஆபரேஷன் கங்கா, ஆபரேஷன் தேவி சக்தி மற்றும் மிஷன் சாகர் போன்ற பல முக்கிய நிவாரண மற்றும் வெளியேற்ற நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளது. மோடி அரசிற்கு தேசிய பாதுகாப்பு ஒரு முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது. இந்தியாவுக்கு வெளியே நடத்தப்படும் மீட்பு நடவடிக்கைகளில் உள்நாட்டில் பயங்கரவாத கொள்கைக்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மையை கடைபிடிப்பதில், இடதுசாரி தீவிரவாதத்தில் குறிப்பிடத்தக்க சரிவில் இதை காணலாம். உலக அரங்கில் இந்தியாவின் நிலைப்பாடு குறிப்பிடத்தக்க பரிணாம வளர்ச்சியை அடைந்துள்ளது. சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றி புதிய இந்தியாவை உறுதியான, விரைவான மற்றும் இறையாண்மை கொண்ட செயல்பாட்டை நிரூபித்தது. வளர்ச்சியும் தேசிய பாதுகாப்பும் ஒன்றோடொன்று இணைந்தவை என்ற பிரதமரின் வலுவான நம்பிக்கை பாதுகாப்பில் ஆத்ம நிர்பதாக்கான உந்துதலை தூண்டியுள்ளது. இந்தியாவின் முதல் உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்த் உள்நாட்டு உற்பத்திக்கான நாட்டின் வளர்ந்து வரும் திறமையை காட்டுகிறது. 2024-2025 நிதியாண்டில் பாதுகாப்பு ஏற்றுமதிகள் 23,622 கோடி ரூபாயாக உயர்ந்தன. புதுமை மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை வளர்ப்பதற்காக பாதுகாப்பு சிறப்புக்கான புதுமை கட்டமைப்பு தொடங்கப்பட்டது. இது வெற்றிகரமான முன்மாதிரி மேம்பாட்டிற்கான புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களை ஆதரிப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது. இன்றைய உலகின் வாய்ப்புகள் மற்றும் சவால்களுக்கு பதிலளிக்க ஒரு மாறும் வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு கொள்கை அவசியம். மோடி அரசு இந்த விவகாரத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. நிலையான, வலுவான மற்றும் பாதுகாப்பான தேசத்தை உறுதி செய்கிறது.